டிவிகேக்கு இது மிகப்பெரிய ஒரு குட் நியூஸா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகமே இருக்க முடியாது. தாவேகா ஆட்சி அமைந்து 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்து உள்ளாட்சி தேர்தல நோக்கி அவங்களுடைய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் தினம்தோறும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே பல முக்கியமான தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்.எல்.ஏக்கள்னு எந்த கட்சியிலிருந்து தான்ப்பா தாவேகால வந்து சேரலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகள்ல இருந்துமே தாவேகாவை நோக்கி படையெடுக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள்னு ஒரு பெரிய பட்டாளத்தையே நம்மளால பார்க்க முடியுது. டிவிகேவோட தற்போதைய பிளான் அப்படிங்கிறது, வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேகா மாநில சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்கள்ல ஜெயிச்சு, இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பாக ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தால், அந்த இடைத்தேர்தலில் தாவேகா அணி மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடையும் ஒர்க் பண்றாங்க. அந்த இடைத்தேர்தல்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா, இப்போது இருக்கக்கூடிய இடங்களை விட கூடுதலான இடங்கள் இருக்கும். ஒரு ஊசலாட்டம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கட்சியா, அந்த கட்சியா, யார நம்பி இவங்க கவர்ன்மெண்ட் ரன் பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லாம, தாவேகா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு, எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் கவர்ன்மெண்ட்ட ரன் பண்றதுக்கு அந்த கூடுதலான இடங்கள் தேவை அப்படிங்கிறதுனால, இடைத்தேர்தலை மையப்படுத்தியும் அவங்க நிச்சயமா ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல இதுவரைக்கும் அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. முன்னாடி இரட்டை இலையில போட்டியிட்டவங்க, இந்த முறை விசில் சின்னத்தில போட்டியிட போறாங்க. அப்படி போட்டியிடுகிற பட்சத்தில் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்யவும், அதே நேரத்தில உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும்போது, இளைஞர்களை அதிகமாக கொண்ட தாவேகா, சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்திற்காக மிகப்பெரிய அளவுக்கான வாக்குகளை பெற்று வரலாற்றையே மாத்தி எழுதியிருக்காங்க. பட் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஸ்ட்ரென்த், லோக்கல்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட ஃபேஸ் வேல்யூ இத பொறுத்தெல்லாம் உள்ளாட்சி தேர்தல்ல வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். அதுக்கு ரொம்ப முக்கியம் கட்சியுடைய கட்டமைப்பு. சட்டமன்ற தேர்தல் நடந்தப்பவே எல்லாருமே ஊடகங்கள்லயும் சரி, பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னது, "தாவேகாவுக்கு கட்டமைப்பே இல்ல. இவங்க எப்படி ஜெயிப்பாங்க?" அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லன்னு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு தாவேகா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பட் உள்ளாட்சி தேர்தலும் அதே மாதிரி இருக்குமா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் காரணமா இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி அப்படின்னா, ஊருக்குள்ள இருக்கிற ஒரு 1000, 1500 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு 4 பேர் நிக்கிறாங்கன்னா, அந்த ஓட்டு டிவைட் ஆகும். அதுல கேஸ்ட் இருக்கும், லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய செல்வாக்கு இருக்கும். இத்தனை அம்சங்களை தாண்டி ஜெயிக்க வேண்டியதா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க கட்சி சிம்பல் அப்படின்றது வராது. உதயசூரியனோ, ஒரு இரட்டை இலையோ, விசிலோ, தாமரையோ இந்த மாரி கட்சி சின்னங்கள் அதுல இருக்காது. மாறாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான சிம்பிள்ல அவங்க நிக்கணும். அப்போ வந்து தனிப்பட்ட முறையில அங்க கட்சிக்கான செல்வாக்கு இருந்தா தான் ஜெயிக்க முடியுமே தவிர, சட்டமன்ற தேர்தல்ல பெற்ற வெற்றியைப் போல் அங்க பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து வார்டு உறுப்பினருக்கும் பொருந்தும். அது மாரி மற்ற தேர்தல்கள். இதுவே மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் இந்த மாதிரியான பதவிகள்ல கட்சியோட ரோல் அப்படிங்கிறது பெருசா இருக்கும். பட் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே உள்ளாட்சி தேர்தல்ல குறிப்பிடத்தகுந்த இடங்கள்ல அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியாவே மாறிட்டாங்கன்னு சொல்லும்போது, இது நடக்காது, ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பட் லோக்கல் லெவல்ல கட்டமைப்ப உருவாக்கணுன்றதுனால தான் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள பெரிய அளவுக்கு சேர்க்கிறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய எண்ணிக்கையில அப்பவும் வந்து தாவேகால சேரணும்னு நெறைய பெரிய பெரிய தலைகள்லாம் வந்தாங்க. ஆனா தாவேகா ரொம்ப கவனமா யார சேர்க்கணும், யார சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஃபில்டர் பண்ணி தேவையானவர்கள மட்டும் தான் சேர்த்தாங்க. சர்ச்சைக்குரிய நபர்கள சேர்த்துக்கவே இல்ல. பட் இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய லிஸ்ட்ட பார்க்கும்போது, பெரிய பெரிய பெயர்களா இருக்கு. அதே நேரத்தில சில பேர் மேல விமர்சனங்கள் கூட இருக்கு. அப்படிப்பட்டவர்களையும் கட்சியில சேர்க்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அவங்களுடைய கோல் அப்படிங்கிறது கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை கிராஸ் ரூட் லெவல்ல ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல். இந்த 2 விஷயமும் அவங்க மனசுல இப்போதைக்கு இருக்கு. இந்த நேரத்தில என்ன குட் நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு டிவிகே கவர்ன்மென்ட்டோடைய ஆட்சி அப்படிங்கிறது இடதுசாரிகளுடைய ஆதரவோடு நடக்குது. சிபிஐ, சிபிஎம், விசிகவுடைய சப்போர்ட்டும் இருக்கு. காங்கிரஸ், ஐயுஎம்எல் இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் கட்சிய பொறுத்தவரைக்கும் கூட்டணிக்குள்ளேயே வந்தாச்சு. அவங்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது மட்டும் இலக்கல்ல. வரப்போற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கடுத்து நடக்கப் போற நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்துலயுமே அவங்க கூட்டணியோட தான் தொடரப் போறதுன்னு அறிவிச்சுட்டாங்க. ஆனால் இடதுசாரிகளும், விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் கூட்டணிங்கிற இடத்துக்குள்ள நகர்ந்து வராமயே இருக்காங்க. ஐயுஎம்எல்லும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஐயுஎம்எல் தங்களுடைய நிலைப்பாட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இனிமே திமுக கூட்டணியில் தொடரப் போவதில்லை அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்டாண்ட ரொம்ப கிளியரா அந்த கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம தாவேகா அணியில தாவேகாவின் அமைச்சரவையில இடம்பெற்றிருப்பதனால தாவேகா அணியில தானே தொடர முடியும் அப்படிங்கிறதையும் வெளிப்படையா சொன்னதுனால, இது டிவிகேவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு. ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது. டிவிகே கவர்ன்மென்ட்க்கு இருந்த
நெருக்கடிகள்ல ஒரு நெருக்கடி குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப விடுதலை சிறுத்தைகள பொறுத்தவரைக்கும் அவங்களும் அமைச்சரவையில இடம்பெற்று இருக்கிறாங்க. ஆனா, திருமாவளவன் சமீபத்தில குடுத்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியில, நாங்க மினிஸ்ட்ரியில இடம் பெற்றிருக்கிறோம் என்பதற்காகவே, கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மாற்று கருத்து வந்தா நாங்க நெனச்சா என்ன வேணாலும் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாரி சொன்னது, ஒரு அச்சத்தை தாவேகாவுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். அதே நேரத்தில இடதுசாரிகளும் அவ்வப்போது அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க. நல்லது செஞ்சா பாராட்டுறாங்க. அமைச்சரவையில இடம்பெறவே இல்ல. அப்படி இருக்கும்போது, என்னைக்கு வேணாலும் ஏதாவது ஒரு நேரத்தில இடதுசாரிகளிடமிருந்து தாவேகா ஆட்சிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரியான நடவடிக்கை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க கணிக்கிறாங்க. அதனால, இப்படி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸுமே வந்து தாவேகா அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சியை நடத்துவதற்கு எப்படி இருக்க போகுது? ஸ்மூத்தா போக போதா? இல்ல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்க போதா? அப்படிங்கிறத இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இன்னைக்கு ஐயுஎம்எல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது, தாவேகா தலைவர் விஜய்க்கும், தாவேகா என்கிற ஒரு கட்சிக்கும் நிச்சயமா ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்க முடியாது. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. விசிகாவை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர், இந்த டிவிகே கவர்ன்மென்ட்ல சமூக நீதி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி குடுத்திருக்காரு. அந்த தொலைக்காட்சி பேட்டியிலும் கூட டிவிகே கவர்ன்மென்ட்ட அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சிக்னல இந்த ஆட்சிக்கும், இந்த ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சருக்கும் குடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திமுக உள்ளிட்ட திமுகவின் தோழமை கட்சிகள் எல்லாருமே இந்த கவர்ன்மென்ட்ட சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. அத பத்தி ஒரு கேள்விய வன்னியரசுவிடம் வச்சிருக்காங்க. அதுக்கு அவரு, "ஆமாங்க, இது சோஃபா மாடல் ஆட்சி தான்" அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு விளக்கத்த குடுத்து, டிவிகே கவர்ன்மென்ட்ட அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பேச்ச அங்க வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில பார்க்கும்போது ஐயுஎம்எல் அண்ட் விசிகேவிடமிருந்து ஒரே நாள்ல 2 பாசிட்டிவான செய்தி டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் மீதம் இருக்கு. அந்த 2 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா சிஎம் விஜய் பேசப் போறாரு. அவர் என்ன பேசப் போறாரு? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எப்படி வந்து கவர்மெண்ட்ட கேள்விகளால் துளைத்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏற்கனவே லைவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது, கண்டிப்பாக மீதம் இருக்கிற 2 நாட்களுமே சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த வகையில அடுத்து மண்டே, டியூஸ்டே இந்த 2 நாளுமே சட்டப்பேரவை நிகழ்வுகள் அப்படிங்கிறது மிக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படவிருக்கிறது. திமுகவுடைய எதிர்க்கட்சியாக திமுகவின் செயல்பாடு எப்படி இருக்க போகுது? அதிமுக என்ன பண்ண போறாங்க? தாவேகா அரசு எதிர்க்கட்சிகளை எப்படி சமாளிக்க போகுது? அப்படிங்கிறத பொறுத்து, அது எவ்வளவு தூரம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன? ஐயுஎம்எல் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தாவேகா அரசுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்னு நீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.